வணக்கம். என்னுடைய பேர் சுந்தரபுத்தன். நான் கடந்த 30 ஆண்டுகளாக சென்னையில ஒரு பத்திரிகையாளரா பணியாற்றி வருகிறேன். என்னோட சொந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகில் உள்ள கண்குடுத்தவனிடம். நான் பூண்டி புஷ்பம் கல்லூரியில ஆங்கிலத் துறையில 1988 முதல் 1994 வரை படிச்சேன். நான் எம்.ஏ. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சேன். நான் பள்ளி வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியம் தான். ஆங்கிலம் பெரிய ஃப்ளூயன்ட்டா தெரியாது. ரொம்ப ஒரு அடிப்படையான ஆங்கிலம் தான் தெரியும். கல்லூரியில சேர்றதுக்கு வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா, யார்ட்டயும் பேச மாட்டேன். அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இங்க 4 முழ வேட்டி, ஒரு சட்டைய போட்டுக்கிட்டு தான் ஒரு பழைய சைக்கிள்ல தான் நான் ஸ்கூலுக்குலாம் போவேன். ஒரு எங்க ஊர்லேருந்து 5 கிலோமீட்டர் ஒரு கப்பி ரோடா இருக்கும். அந்த ரோடே சரி இருக்காது. அந்த ரோட்ல தான் நான் டெய்லி கொரடாச்சேரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில தான் +2 வரைக்கும் படிச்சேன். இந்த ரோட்ல வர்றதுனாலயே நீங்க உங்களை நான் பாஸ் போட்டுறலாம்டா அப்படின்னு எங்களோட ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மோசமான சாலை. கல்லூரியில சேரும்போது கொரடாச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறி 1 மணி நேரம் பயணம் பண்ணி தான் குடிக்காடு ஸ்டேஷனுக்கு அங்கேருந்து கல்லூரிக்கு நடந்து வரணும். ஒரு 5 மணிக்கே நான் அங்க ஊர்லேருந்து கிளம்பிடுவோம். ஒரு 6 மணிக்கு கிளம்பி 7 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வரணும். ஒரு சைக்கிள்ல ஒரு 5 கிலோமீட்டர் சைக்கிள்லயே அப்புறம் ஒரு வீட்டுல சைக்கிளை போட்டு நடந்து அப்புறம் ட்ரெயின்ல வரணும். கல்லூரி எனக்கு ஒரு சிறகுகளை தந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னுடைய ஆங்கில துறையில நாங்க 6 பேர் தான் படிச்சோம் அப்ப. ஆனால் அந்த நாம் படித்த அந்த ஆங்கில இலக்கியம் எனக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது. அந்த கல்லூரி சூழல், அந்த இயற்கையான அந்த கல்லூரி, அந்த மாணவர்கள், அப்புறம் அடிக்கடி இலக்கிய மன்ற விழாக்கள் நடக்கும். அந்த மாமரங்கள்லாம் சூழ்ந்த அந்த அந்த வளாகத்துக்குள்ளர ஒரு இது இருக்கும். அந்த நினைவுகள் எனக்கு இன்னும் பசுமையா இருக்கு. இப்ப நான் ஆங்கில இலக்கியம் படிச்சாலும் பத்திரிகையில தமிழ் எழுத்துல எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது. அப்ப நான் காவியான்னு ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்தினேன். ஒரு ஒரு 3 ஆண்டுகள் 100 பக்கம் நான் கையிலே எழுதுவேன். அதுக்கு வீட்டுல எங்க அப்பா எல்லாம் ஆதரவு கொடுக்கல. படிக்கிறதுல பாரு, வேலை வாய்ப்பை நீ பாரு, நீ இது மாதிரி கையெழுத்து பத்திரிக்கை அப்படின்னு போய் கஷ்டப்படாத, இது எதுக்கு, இந்த மாதிரி ஆர்வமே உனக்கு தேவையில்ல அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் கல்லூரியில படிக்கும் போதே நான் குன்றக்குடி அடிகளார், கவிஞர் சுரதா இவங்க பேசுற பேச்செல்லாம் எழுதி எங்க அப்பாட்ட கொடுத்து அது பத்திரிகையில வெளிவரும். என்னுடைய கிராம சூழல்ல நான் இன்னைக்கு சென்னையில் அடைந்திருக்கிற வளர்ச்சிக்கு பூண்டி புஷ்பம் கல்லூரியும் ஆங்கிலத்துறையும் தான் காரணம். நான் கல்லூரியில படிக்கும்போது மிகச்சிறந்த பேராசிரியர்கள் பணியாற்றினாங்க. ராமன், டி.ஜே.டி. ராஜ்குமார், தியாகராஜ சர்மா, சுப்பராயன், இது மாதிரி ஒரு மாதிரி ஆங்கிலத்துல விற்பனர்களா இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் பணியாற்றினாங்க. நம்ம கிளாஸ் அவங்க பொயட்ரி நடக்கும்போதோ இல்லாட்டி ப்ரோஸ் எடுக்கும்போதோ அவ்வளோ ஒரு நயமான ஒரு ஆங்கில வன்மையோட அவங்க நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. என்னோட சீனியர் எனக்கு ஒரு சூப்பர் சீனியர்னு சொல்லலாம். அண்ணன் மேகநாதன். அவங்க இப்போ என்சிஆர்டியில் ஆங்கிலத்துறையில் மிகப்பெரிய பேராசிரியராக பணியாற்றுறாங்க. இந்தியா முழுவதும் தெரிந்த ஒரு நிபுணராக அவங்க இருக்கிறாங்க. பல்வேறு மாநில பாடத்திட்ட குழுவில் அவங்க செயல்பட்டிருக்காங்க. கல்லூரி தான் என் வாழ்க்கையை உயர்த்தியது என்று சொல்வேன். என்னுடைய இன்று இருக்கிற நான் நிலைமைக்கு நான் அங்கு படித்த அந்த ஆங்கில இலக்கிய பாடங்கள், அப்புறம் அந்த இயற்கை சூழல், அங்கு நடக்கிற அந்த விழாக்கள், அங்கு அங்கு பேராசிரியர்கள் நம்மோட ஒரு ஒரு நண்பனை போல நம்மள்ட்ட பழகி நமக்கு கற்பித்தது எல்லாமே இன்னைக்கு என்னை ஒரு மனிதனாக உயர்த்தி இருக்கிறது. இந்த பூண்டி புஷ்பம் கல்லூரி இல்லைன்னா இந்த சுந்தரபுத்தன் இல்லை அப்படின்னு நான் சொல்லலாம். என்னை போன்ற எத்தனையோ லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை பூண்டி புஷ்பம் கல்லூரி தான் செஞ்சிருக்கு. என்னுடைய ஆங்கிலத்துறையை நான் எப்போதுமே மறக்க மாட்டேன். மீண்டும் நான் கல்லூரியை பார்க்கணும்னு கூட எனக்கு ஆசையா இருக்கு. கல்லூரி மிகச்சிறந்த ஒரு ஒரு வாய்ப்பு. நம்மளுடைய அந்த தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருச்சி, இந்த இந்த மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுடைய ஒரு நடுத்தர ஏழை எளிய மாணவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதில் பூண்டி புஷ்பம் கல்லூரி மிகப்பெரிய ஒரு 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 மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. மிகப்பெரிய கட்டணமும் கிடையாது. ரொம்ப அரசு விதித்த அந்த கட்டணத்தை தான் நம்ம கட்டி படிச்சா போதும். மிகப்பெரிய அப்பெல்லாம் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப வசதி குறைவு. ஒரு ட்ரெயினில் மட்டும்தான் வரணும். சைக்கிளில் ஊரில் அந்த கொரடாச்சேரியில் விட்டுட்டு வரணும். இப்போ கல்லூரியை பற்றி நினைக்கும் போது எனக்கு பசுமையான நினைவுகள் நிறையா வருது. நான் ட்ரெயினில் வரும்போது அனைத்து பருவ காலங்களையும் நான் ரசிப்பேன். அந்த இதில் என்னுடைய எழுத்து இன்னைக்கு எழுதுறதுக்கு காரணமாக இருக்கிறது அந்த ரயில் பயணம், பூண்டி புஷ்பம் கல்லூரியுடைய இயற்கையான அந்த சூழல், வயல்கள் நிறைந்த அந்த அந்த மரங்கள் நிறைந்த அந்த இயற்கையான வளாகம் எல்லாமே காரணமாக இருக்கு. ரொம்ப நன்றி. வணக்கம்.